ஒரு குரு இருந்தார், அவரோட சீடர் ஒருத்தர் இருந்தார். தினமும் காலையில் குரு காலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது இந்த சீடர் இந்த கேள்வியை கேட்பார், எனக்கு எப்போ ஞானோதயம் கிடைக்கும், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்? இது மேன்மை இல்லாத ஒரு கேள்வி. அதனால குரு அதை கண்டுக்க மாட்டார், எதுவும் சொல்ல மாட்டார். ஒரு நாள் அவங்க ஆற்றுக்கு போனாங்க, ஆற்றுல குளிக்கிறதுக்கு போனாங்க. அந்த நாளும் சீடர் அதே கேள்வியை கேட்டார், எனக்கு எப்போ ஞானோதயம் கிடைக்கும்? குரு அவர் மேலே தாவி குதித்து அவரை தண்ணிக்குள்ளே அழுத்தி பிடிச்சார். 2 நிமிஷம் ஆச்சு. சீடர் செத்துருவோன்னு நினச்சப்போ அவர் குரு வெளியே விட்டார். அவர் மூச்சு திணறி வெளியே வந்தார். அப்போ குரு கேட்டார், உன்னை கீழே பிடிச்சி வச்சப்போ செத்துருவோம்னு நீ நினச்சப்போ நீ என்ன வேணும்னு நினச்சேன்? நான் மூச்சு விடணும்னு மட்டும்தான் நினச்சேன். நான் உன்னை தண்ணிக்குள்ளே பிடிச்சி வச்சப்போ நீ எவ்வளோ மோசமாக மூச்சு விடணும்னு துடிச்சியோ அவ்வளோ மோசமாக நீ ஞானோதயம் அடையணும்.